இன்னைக்கு இந்த ஹெலிகாப்டரை வந்து கழட்டி ஃபுல்லாக சரி பண்ண போகிறோம். என்ன ஃபால்ட்டுனா சார்ஜ் போட்டால் திரும்பவும் சார்ஜ் நிற்கிது. ரிமோட் ஆன் பண்ணால் பிளேடு வந்து லைட்டாக ரொட்டேட் ஆகுது. ஹெலிகாப்டரில் உள்ள என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹெலிகாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடலாம். மேல் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் 2 மோட்ரு, அதுக்கப்புறம் ஒரு போர்டு, அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி இருக்கும். ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் 180 mAh தான் இந்த பேட்டரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுனா பேட்டரி தாங்க கம்ப்ளைண்ட். ஏன்னா பேட்டரி வந்து உப்பி போய் கிடக்கு. இந்த ஹெலிகாப்டரில் வந்து பேட்டரியை தாங்க சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக பேட்டரியிலேருந்து ஒரு 2 வயரையும் கட் பண்ணிக்கலாம். பேட்டரியை தூக்கி வீசிட்டு என்கிட்ட இருக்கிற 3.7 வோல்ட் 500 mAh பேட்டரியை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். கவரை கட் பண்ணி பேட்டரியை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷனுக்கும் ஹீட் ஸ்லீவ் போட்டு ஸ்லீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பேட்டரி ஷேக் ஆகாமல் இருக்க டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேல் கவரை ரிட்டர்ன் மாட்டி பழையபடி ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஹெலிகாப்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ ஹெலிகாப்டரோட ட்ராட்டில் வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஹெலிகாப்டர் வந்து பறக்க ரெடியாக இருக்குது. இப்போ இது அவுட்டோரில் வச்சு செக் பண்ணலாம் எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்குதுன்னு. இந்த கண்ட்ரோலரில் வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி மேலே பறக்குதுன்னு. 500 mAh அந்த பேட்டரி பவரோட அந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக பறக்குதுங்க.